ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க போன 7 வயது சிறுவன் மாயமான நிலையில் சிறுவனை நீரோடையில் தீயணைப்புத்துறையினர் தேடி வந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது சிறுவனின் உடல் நீரோடையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கிட்டத்தட்ட 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடல் மீட்கப்பட்டு இருக்கிறதா சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணிடலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் நேற்று பல்வேறு இடங்கள்ல கனமழை பெய்தது. இதனால பாத்தீங்கன்னா நீரோடை மற்றும் பாலங்கள் அடியில் பாத்தீங்கன்னா நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாளவாடி பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜ் என்பவருடைய 7 வயது மகன் கார்த்திக் என்பவர் நேற்று அந்த நீரோடையில சிக்கி அதுல அடித்து செல்லப்பட்டிருக்கிறாரு. இதனை அடுத்து பெற்றோர்கள் அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. உடனடியாக அவங்க இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட போது சுமார் 5 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தற்போது அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கனமழை காரணமாக அடித்து வந்த நீரோடையில் சிறுவன் அடித்து சென்று உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்திற்கு அனைவரையும் பெரும் சோகத்தில் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் தற்போது அரசு மருத்துவமனையில் தற்போது சிறுவனுடைய உடல் வைக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.